இமயக்குருவின் இதய சீடன். ஒரு பயணம் தொடர்கிறது. தந்த்ராவின் அம்சங்கள். இந்த அத்தியாயத்தின் அடிப்படை நான் மகேஸ்வரநாத் பாபாஜியுடன் நடத்திய உரையாடல்கள். தந்த்ரா என்ற சொல் பலரை கவர்கிறது. அதன் பொருள் எண்ணில் அடங்காதது. பாபாஜியிடமிருந்து நான் புரிந்து கொண்டதை இங்கே சொல்லப் போகிறேன். உண்மையை உணர ஒரு வழியின் பெயர்தான் தந்த்ரா. இது இலக்கை அடைய எந்திரங்களை உபயோகப்படுத்துகிறது. எந்திரம் என்பது இலக்கை அடைய உதவும் தொழில்நுட்பத்தின் வரைபடங்கள் மற்றும் செயல் திட்டங்களாகும். தந்த்ரா போகோ யோகாயதே என்ற கூற்றை நம்புகிறது. அதன் பொருள் போகத்தின் சிற்றின்ப ஈடுபாடு மூலம் பரபிரம்மத்துடன் ஒன்றுவது. அதனால் தந்த்ரா என்பது நள்ளிரவில் மது அருந்தி களியாட்டம் ஆடி கட்டுப்பாடற்ற கலவியில் ஈடுபடுவது என்று பலர் முடிவெடுத்து உள்ளனர். இருந்த போதிலும் இது உண்மைக்கு மிகவும் புறம்பானது. சில கீழான பிரிவினர் இதுதான் தந்த்ரா என்று முற்றிலுமாக முடிவு செய்து இதில் மட்டுமே ஈடுபடுகிறார்கள் என்பதை நான் மறுக்கவில்லை. உண்மை என்னவென்றால், அளக்க முடியாதது என்றும் புரிந்து கொள்ள முடியாதது என்றும் உபனிஷத்துகளால் விவரிக்கப்பட்ட பிரம்மத்தை அடைய நடைமுறைக்கு உரிய வழிதான் தந்த்ரா. துறவர பாதை அனைத்தையும் தவிர்த்து கடும் விரதங்கள் இருக்க சொல்கிறது. இது போன்ற ஒரு கடுமையான பாதையில் வெகு சில அரிய மனிதர்களால் மட்டுமே பயணிக்க முடியும் என்பதால் இந்த உலகத்தில் எதையும் துறக்காமல் அதே சமயம் இருத்தலின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல நினைக்கும் முனிவரோ சன்னியாசியோ அல்லாத இல்லறவாசிகளுக்கு மாற்றுப்பாதையை தந்த்ரா சொல்லிக் கொடுக்கிறது. வேதாந்தம் புலன்களுக்கு எட்டாத அழியாத அருவ பிரம்மத்தை கையாளுகிறது. அதே சமயத்தில் தந்த்ரா உணர்வுகளுக்கு உட்பட்ட திடமான பொருட்களில் தொடங்குகிறது. அது உண்மையை நாடுபவர்களை ஸ்தூலத்திலிருந்து நுட்பத்திற்கு புலன்களால் உணர்ந்து கொள்ளும் அனுபவங்களில் ஆரம்பித்து ஆத்மார்த்த அனுபவம் வரை படிப்படியாக கொடுத்த அவரது மனதை மிக நுட்பமாகவும் சாந்தமாகவும் மாற்றி புரிந்து கொள்ள முடியாததை புரிந்து கொள்ளும் வரை வழிநடத்தி செல்லும். ஒரு உண்மையான தந்த்ரா யோகியின் நம்பிக்கை என்னவென்றால், அனைத்து ஆசைகளான சாதிக்க வேண்டும், வளர வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அடைய வேண்டும் என்ற ஆழ்மனதின் உந்துதல்கள் பரபிரம்மம் என்றோ சிவம் என்றோ அழைக்கப்படும் உச்சகட்ட உண்மையின் எல்லையில்லா பேரின்பத்தையும் முழு திருப்தியையும் நாடுவதன் வெளிப்பாடே. ஒருவர் மது அருந்துவது கூட அவருடைய மூளை செயல்பாட்டின் வேகத்தை குறைத்து அதனால் ஏற்படும் சுதந்திர உணர்வை அனுபவிக்கத்தான். ஒருவரது தயக்கங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு அவரின் சுயரூபம் வெளியில் வரும். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையில் நடந்ததாக கூறப்படும் ஒரு சம்பவம். அவர் கல்கத்தா தெருக்களில் ஒரு குதிரை வண்டியில் சென்று கொண்டிருந்த பொழுது மது அருந்திய ஒருவர் நடைபாதையில் சிரித்து கொண்டே தள்ளாடியபடி நடந்து சென்று கொண்டிருந்ததை கண்டார். அவர் வண்டியை நிறுத்தி அவரை கட்டி தழுவி, நீயும் என்னைப் போல ஒரு போதை கொண்ட சகோதரன், நாம் இருவரும் போதையில்தான் இருக்கின்றோம். நானும் நடைபாதையில் இருந்த மனிதன் இருவரும் உலகத்தை மறந்து பேரானந்தத்தில் இருக்கின்றோம். நானும் போதையில்தான் இருக்கின்றேன், ஆனால் நான் அருந்துவது வேறு ஒரு மதரசம் என்றார். மாலை சேவைக்காக காளியம்மன் கோவிலில் மணியடிக்கும் போதெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கண்கள் சிவந்து போதையில் இருப்பவர் போல் தள்ளாடுவார் என்பது பதிவுகளில் உள்ளது. சில எழுத்தாளர்கள் தந்த்ராவை இடது மற்றும் வலது கை பாதை என்று இரண்டாக பிரிக்கிறார்கள். ஆனால் இந்த பிரிவினை நியாயமற்றது என்று பாபாஜியிடம் இருந்து கற்றுக்கொண்டேன். இடது கை பாதை ஹவுலாச்சாரா அல்லது வாமாச்சாரா என்று அழைக்கப்படுகிறது. வலதுகை பாதை சமயா என்று அழைக்கப்படுகிறது. இடதுகை பாதை உச்சக்கட்டத்தை அடைந்த நிலையில் மனம் போதுமான அளவிற்கு தூய்மை அடைந்து அதிலிருந்து வலதுகை பாதை தொடங்கும் என்று கருதுவதுதான் சரியானது. ஹவுலமார்க்கின் என்ற இடதுகை பாதைக்கு பஞ்ச மகரங்கள் என்று 5 சிற்றின்ப ஈடுபாடுகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. மது மற்றும் மைதுன கலவியல் சங்கமமாவது இந்த 5இல் அடங்கும். இவைகளை பசு மிருகம் போல வகை பயிற்சியாளர்களும் வினா
மந்தை போல வகை பயிற்சியாளர்களும் படிக்கற்களாக மட்டுமே உபயோகப்படுத்துகிறார்கள். மதுவின் பெயரை கேட்டாலே ஸ்ரீராமகிருஷ்ணர் சமாதி நிலைக்கு சென்று விடுவார். அதை ஆன்மீகத்தில் தீட்சை பெறாதவர்கள் பார்க்கும் பொழுது அவர் மது அருந்தி போதையில் உள்ளார் என்று நினைக்க தோன்றும். ஆனால் அவர் போதையான தன் காரணம் யோகிகள் மட்டும் சுவைக்கும் உள்ளமுது. நாம் வாமாச்சாரியர்களின் பெயர்கள் கலங்கப்பட்டதன் காரணமான மைதுன கலவியில் சங்கமமாவது என்ற சடங்கை எடுத்துக்கொள்வோம். எதற்காக கலவி ஈடுபாடு? அநேக மனிதர்களுக்கு இன்பங்களில் உச்சபட்சமாக அதற்காக கொடிய குற்றங்கள் நடக்கும் அளவிற்கு இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் சாதாரண மனிதர்களால் இந்த செயல் மூலம் தான் சமாதி நிலையின் எண்ணங்கள் அற்ற சாந்தத்தை அனுபவிக்க முடியும். அந்த குறை நொடியில் நான் என்ற உணர்வு மறந்து வெளி உலக விழிப்புணர்வும் மறைந்துவிடும். அதனால் அடுத்த நிமிடமே அனைத்தும் அவர்களுக்கே உண்டான குறைபாடுகளுடன் மீண்டும் தோன்றிவிடும். இது உடலால் மட்டுமே செய்யப்படும் செய்கையாக இருந்த போதிலும் ஒரு தந்த்ரா ஆசிரியரின் வழிநடத்துதலில் கட்டுப்பாடான சூழ்நிலையில் நடைபெற்றால் வஜ்ரோலி என்ற பயிற்சியின் மூலம் உள் உணர்வை அடுத்த நிலைக்கு எடுத்து சென்று பூத உடலின் மேல் பகுதியில் உள்ள சக்கரங்களை நோக்கி கவனத்தை திருப்பும். உயர்ந்த மையங்களின் பேரானந்தத்தை அனுபவித்து விட்டால் சிற்றின்ப கலவிக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போகும். மைதுன என்பது அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் வெறும் படிக்கல்லாகிவிடும். தந்த்ரா தத்துவத்தின்படி அனைத்து மனிதர்களுக்கும் முதுகுத்தண்டின் அடிமுனையில் இருக்கும் மூலாதார சக்கரத்தில் தூங்கும் பாம்பு போன்று சுருண்டு கிடக்கும் குல குண்டலினி சக்தியுடன் பால் உணர்ச்சி இணைக்கப்பட்டுள்ளது. குண்டலினி என்று அழைக்கப்படும் குல குண்டலினிதான் தந்த்ரா மற்றும் யோக கல்விக்கு மையமாக உள்ளது. யோகி மற்றும் தாந்திரிகர் இருவரும் இந்த சக்தியை தூண்டி முதுகுத்தண்டின் உள்ளே உள்ள சுஷ்மனா நாடியின் வழியாக மேலே எழுப்பி தலை உச்சியில் உள்ள சகசிரார சக்கரம் என்று 1000 இதழ் தாமரை என்றும் சகஸ்ராத பத்மம் என்றும் அழைக்கப்படும் மையத்திற்கு கொண்டு செல்ல வெவ்வேறு வழிகளில் முயற்சிக்கின்றார்கள். அங்கு குண்டலினி சக்தியும் உள்ளுணர்வின் சார்மும் உள்ள சதாசிவமும் ஐக்கியமாகின்றன. இது நடக்கும் பொழுது யோகி அனுபவிக்கும் ஆழ்நிலை பரவசமே சமாதி நிலை. இந்த கொண்டாட்டத்தை ஆதிசங்கரர் தனது சௌந்தரிய லகரியில் உச்சபட்ச அழகின் பரவசம் என்று குறிப்பிடுகின்றார். சுசும்னாவின் 5 சக்கரங்கள் வழியே குண்டலினி செல்லும் பொழுது யோகிக்கு புதிய எல்லைகளும் பரிமாணங்களும் திறக்கப்படுகின்றன. அவரின் மனதின் நுண்பகுதி விரிவடைந்து சாதாரண மனிதன் அசாதாரணம் என்று கருதும் சக்திகளும் திறன்களும் அவருக்கு கிடைக்கிறது. பெண்மை கோட்பாடான குண்டலினியும் ஆண்மை கோட்பாடான சிவமும் ஒன்றாக கலந்தால் யோகி மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் அடுத்த கட்டமான தெய்வீக நிலைக்கு செல்கின்றான். பரிணாம வளர்ச்சி அளவுகோலில் உள் உணர்வின் உயர்ந்த நிலையை அடைந்த முழு பக்குவம் பெற்ற யோகிக்கும் அந்த நிலைக்கு வராதவருக்கும் இருக்கும் வித்தியாசம் மனிதனுக்கும் மனித குரங்கிற்கும் இருக்கும் வித்தியாசம் போன்றது. குண்டலினியை தூண்டி எழுப்ப யோக வழிமுறைக்கு மாறாக தாந்திரீக வழிமுறை மாபெரும் மந்திரமான ஸ்ரீ வித்யா மந்திரம் பஞ்சதசாஷரி என்று 15 எழுத்து பிரிவு மற்றும் சோடசாஷரி என்ற 16 எழுத்து பிரிவு ஆகிய இரண்டையும் உபயோகப்படுத்துகிறது. மேலும் இந்த வழிமுறையில் ஸ்ரீசக்கரம் என்று அழைக்கப்படும் எந்திரத்தை வெளிமுகமாக வழிபடும் உரையும் உள்ளது. இவ்வாறு வெளிமுகமான வழிபாட்டிற்கு பின்பு இந்த சக்கரத்தில் உள்முகப்படுத்தப்பட்டு இறுதியாக உச்சி சக்கரத்தில் உள்வாங்கப்படுகிறது. பாபாஜி தன் அளவு கடந்த கனிவினால் தாந்திரீக வழிமுறைகளையும் யோக வழிமுறைகளையும் சரிசமமாக கலந்து ஒரு வழிமுறையை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அதன் திறனுக்கு என்னால் உறுதி கூற முடியும். சக்கரங்கள் கீழிருந்து ஆரம்பித்தால் மூலாதாரம் முதுகு தண்டின் அடிமுனையில், சுவாதிஷ்டானம் பிறப்புறுப்புகளுக்கு சற்று மேலே, மணிப்பூரகம் தொப்புளில், அநாகதம் மார்பின் நடுவில், விஷுத்தி தொண்டையில், சகஸ்ராரம் தலை உச்சியில். மாபெரும் கோரஸ்நாதர் மேலும் 2 சக்கரங்களை சேர்க்கின்றார். ஒன்று குரல் வளை மூடியில்
மற்றொன்று நெற்றியின் நடுவில். பயிற்சியை தொடங்காதவர்களுக்கு சக்கரங்களை பற்றிய கீழ்கண்ட தகவல் மட்டுமே என்னால் கொடுக்க முடியும். கீழிருக்கும் சக்கரத்தில் தொடங்கி உச்சியில் இருக்கும் சக்கரம் வரை தியானிக்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள், வெள்ளி, அக்னி, சிவப்பு, ஆகாய நீலம், கருநீலம் மற்றும் பால்வண்ணம். குறியீடுகள்: கீழ்நோக்கிய முக்கோணம், வெள்ளி பிறை நிலா, மேல் நோக்கிய ஒன்றுக்கு மேல் ஒன்றான 2 சமபக்க முக்கோணம், நீள்வட்ட வடிவம், 2 இதழ் கொண்ட வெண்தாமரை மற்றும் பலவண்ண தாமரை. மையங்களை தோண்டும் மூல ஒளி. கீழிருந்து தொடங்கி லம், வம், ரம், யம், ஹம் மற்றும் ஓம். அதற்கு மேல் ஓர் ஆசிரியரிடம் தனிப்பட்ட முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும். இவற்றுக்கும் கிரியா யோகாவிற்கும் உள்ள தொடர்பை கிரியா யோகா என்ற அத்தியாயத்தில் விளக்குகின்றேன்.